வணக்கம். பாட்டுடை தலைவிங்கிற கதையோட தொடர்ச்சியை 11வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ராதா, இந்த வார அமுதமலர் பார்த்தாயா என்று கேட்டாள் மரகதம். அலுவலக டைரக்டர் ஒருவர் இறந்துவிட்ட காரணத்தால் அன்று விடுமுறை. இப்பொழுது மரகதமும் ரொம்ப பிஸி. அவுட்டோர் ஷூட்டிங் என்று வெளியூர் போய் வந்தாள். அதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு ராதாவுக்கு அன்றுதான் பகலில் அரட்டை அடிக்க வர முடிந்தது. அவளிடம்தான் இப்படி கேட்டாள் மரகதம்மா. பார்த்தேன். என்ன விசேஷம்? எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்துருமே. என் மகளோட பேட்டி வந்திருக்கே, அதை நீ பார்த்தியா? இல்லையே என்றவளிடம் மரகதம் அந்த பக்கத்தை பிரித்து காண்பித்தாள். அந்த பக்கத்தை விரித்தபடியே பற்றி கொண்டாள் ராதா. அட, இவளை எங்கேயோ நான் பார்த்திருக்கிறேன். இருங்க, நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். அச்சா, நினைவுக்கு வந்து விட்டது. என் தங்கை சங்கீதா வந்த பொழுது புடவை வாங்க போனோம். நாங்கள் நகைக்கடைக்கு போய் திரும்பும் பொழுது எதிர்வரிசை பேக்கரி வாசலில் என் கணவர் போய் பேசியும் இவள் பேசவில்லை. என்ன அலட்சியமாக போனாள் தெரியுமா? பார்த்தாலே கர்ப்பின்னு தெரியுது என்று கழுத்தை நொடித்தாள் ராதா. அவள் படபடப்பான பேச்சை கேட்டு சிரித்தாள் மரகதம்மா. அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா என்றும் கேட்டாள் மரகதம். என்ன இப்படி கேட்குறீங்க? இன்னும் ஏதாவது என்றால் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் ராதா. பைத்தியம், உனக்கு தெரிந்தது இதுதான். இன்றைக்கு உண்மையை சொல்கிறேன். இவை என் சொந்த மகள் இல்லை, மூத்ததாரத்து மகள். நல்லா பாடுவா. சினிமாவுக்கு பின்பாட்டு பாடச் சொன்னேன், நடிக்க சொன்னேன். எனக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு உனக்கே தெரியும். நான் காட்டின வழியில் என்னம்மா தப்பு? இதில் என்ன தப்பு? தப்பாக ஒன்றும் எனக்கு தோன்றவில்லையே. என்னை கூட கூப்பிட்டீங்க, நான் வரலையா? அப்படி சொல்லு. எதற்கெடுத்தாலும் வீட்டில் சண்டை தான். அவள் அப்பாவே சினிமா எடுக்கும் பொழுது என்னை ஆசைப்பட்டு தான் கல்யாணம் செஞ்சிட்டாரு. வீடு வீடாக இல்லை. என்னை தேடி யார் வந்தாலும் பதில் சொல்ல மாட்டா. அவ்வளோ திமிர். தன் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி கொடுப்பா. கடைசியில் எனக்கும் அவருக்கும் ஆகாமல் போயிடுச்சு. அப்படியா? உங்கள் வாழ்விலே இவ்வளோ கஷ்டமா? இந்த வீட்டுக்கு வந்தோமா, வந்ததும் அப்படி இப்படி கண்ணை வீசி உன் புருஷனை வலை வீசி பிடிச்சிட்டா. சும்மா சொல்லக்கூடாது. உன் புருஷன் தங்க கம்பி. தங்கம் கூட நெருப்பில் உருகுதே. ஆண் பிள்ளைப்பார், வேகம் ஜாஸ்தி. அழகில் அப்படியே மயங்கும். இவளுக்கு அழகு பாட்டு ரெண்டுமே சேர்ந்து இருந்ததே. அதனால் உன் புருஷன் இவளோட கொடைக்கானல் போய் தங்கினார். ராதாவுக்கு குபீர் என்று சூடாக ரத்தம் உடல் பூராவும் பாய்ந்தது. காது மடல்கள் சிவந்து எரிந்தது. அவங்க தான் குஷியாக போனாங்களே. அந்த சமயம் பார்த்தா இவ அப்பா மண்டையை போடணும். தம்பி கொண்டு வந்து விட்டுட்டாரு. நீயே சொல்லு. நான் ட்ரெங்கால் போட்டா அவ கச்சேரிக்கு போனவ வந்துட்டு போறா. இவர் ஏன் சமயம் எறிஞ்சு போனார்? எப்படி கொண்டு விட்டார்? டேப் ரெக்கார்டரில் அடிக்கடி ஆசையுடன் கேட்கும் பாடல்கள் இவளுடையது தானா? ராதா வேட்டை புலி போல் கொதித்தாள். ராதாவின் தந்தை ரிட்டையர் ஆனவர். மதுரையில் உள்ள தன் வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு திருச்சியில் கிடைத்த வேலையை ஒப்புக்கொண்டிருந்தார். அதனால் அவர் தன் மனைவியுடன் தில்லை நகரில் குடியேறினார். சுகமான காவிரி ஸ்நானம், மலைக்கோட்டை சுவாமியின் தரிசனம், நினைத்தால் ஸ்ரீரங்கம், திருவானைக்கோவில் என்று போய் வரலாம். ஒரு மாறுதலுக்காகத்தான் வந்திருந்தார் அவர். நேராக மரகதம்மாவின் வீட்டிற்கு வந்தாள் ராதா. பெட்டியில் துணிகளை வைத்து அடைத்தாள். ரவிக்கு ஃபோன் செய்தாள். அவன் இல்லை, சுந்தர் தான் இருந்தான். அவள் திருச்சிக்கு போவதாக கூறினாள். அவன் ரவி வந்தால் கூறுவதாக கூறி ஃபோனை வைத்தான். சற்றைக்கெல்லாம் ரவி வந்ததும் அவனிடம் கூறினான் சுந்தர். திருச்சியில் யாருக்காவது உடல் நலம் சரியில்லையா அல்லது அலுவலக விஷயமாக போகிறாளா என்றெல்லாம் குழம்பினான். உடனே வீட்டிற்கு ஃபோன் செய்தான். ஆனால் அவன் குரலை கேட்டதும் நிர்மலாவையும் அவனையும் இணைத்து கூறிய கதைகள், ஏசிய ஏச்சுக்கள். இதனால்தான் அன்று பேக்கரி வாசலில் அப்படி கெஞ்சினீர்களா? வெட்கமா இல்லை? தன் தலையில் மீன் கூடையை வைத்துக்கொண்டு பூக்கூடை சுமப்பவளை பார்த்து நாறுகிறது என்று மூக்கை பிடித்து கொண்டு சொல்வதைப் போல சத்தியனை விரட்டினீர்களே. நீங்கள் என்ன யோக்கியம்? தவறு செய்தவன் தானே வெட்கப்பட வேண்டும். நீ ஒரு பக்க நியாயத்தை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாய். நான் இன்னொரு பக்கத்தையும் சொல்கிறேன்,
கேட்டுக்கொள். பிறகு நீ திருச்சிக்கோ, உன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போ என்றான் ரவி. கைப்புண்ணைக்கான கண்ணாடியா வேண்டும்? தேவையே இல்லை. கொடைக்கானலில் கொஞ்சிய கதை இங்கேதான் தெரிகிறதே. இரவு பூராவும் கண் விழித்து அந்த இசையரசிக்கு சாரத்தியம் செய்திருக்கிறீர்கள். கூட்டத்தின் நடுவே நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல 4 வார்த்தை மரகதம்மா கேட்டது உங்களுக்கு இன்னும் மறந்திருக்காது என்று நினைக்கிறேன். நான் திருச்சி போயேதான் தீர வேண்டும். தாராளமாக போய் வா. என்றைக்கு திரும்பி வந்தாலும் என் இதய வாசல் திறந்தே இருக்கும் உனக்காக. அது உனக்காக இருக்கிறது என்பதை காலம்தான் உனக்கு உணர்த்த வேண்டும். அதுவரை இந்த பிரிவு ஏற்படுவது கூட நல்லதுதான். போய் வா. பணம் எடுத்துக்கொண்டு போ. ராதா திருச்சிக்கு போய்விட்டாள். அவன் மனம் உடைந்து விட்டது. உடையில், உணவில் என்று எதிலும் நாட்டமில்லை. ராதா போன பின்பு தன் மன வாழ்க்கை பட்டுப்போன மரமாகிவிட்டது என்றே ஏங்கினான். பத்திரிகை விஷயங்களை கூட சுந்தரையே செய்ய சொன்னான். மாலை நேரங்கள் பெரும்பாலும் கடற்கரையிலேயே தனிமையில் உட்கார்ந்து கழித்தான். மனம் அலைப்பாய்ந்து சரிந்து போனதும் தான் ரவி இடமாற்றம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி குற்றாலத்தை நாடி வந்திருந்தான். அவனுடைய அலங்கோல உருவத்தை கண்ட பரமானந்தம்தான் அவனை அழைத்தார். என்ன ரவி, உனக்கு என்ன வந்துருச்சு? எப்படியோ ஆயிட்டியே என்று விசாரித்தார் பரமானந்தம். ஒன்றுமில்லை சார், சில குடும்ப பிரச்சனைகள். எனக்கு ஓய்வு தேவை. அதனால் 2 வாரங்கள் குற்றாலம் போய் வரலாம் என்று நினைக்கிறேன். சரி, போயிட்டு வா. தொடர்கதையை ஆரம்பித்து எழுதிட்டு வா என்றார். தொடர்கதை எழுதும் மனநிலையிலேயா அவன் இருந்தான்? ஆனால் மன அமைதியை நாடி அவன் தன் மனத்தை எழுதுவதில் செலுத்தினாலும் நன்றாயிருக்கும் என்பதால் அவன் மறுத்து எதுவும் பேசவில்லை. அவன் வாழ்க்கை தொடர்கதை போல் சம்பவங்களும் சிக்கல்களும் பின்னிக் கொண்டிருக்கும் பொழுது ரவி சுந்தரை அழைத்தான். சுந்தர், ஒரு 7-8 வாரம் வரும்படியாக நீ ஏதாவது சிறு நாவல் ஒன்றை தொடங்கி எழுது. மற்றும் 2 நாவல்கள் கைவசம் இருக்கின்றன. அதில் ஒன்றை போடுவோம். மற்றும் நாவல் போட்டி, சிறுகதை போட்டி கதைகள் வேறு வரும் என்றான். சினிமா விமர்சனம் மற்றும் சில செய்திகளை மட்டுமே எழுதி பழகியவன் சுந்தர். ரவி கொடுக்கும் துணிவில் சிறுகதைகளை எழுதி வந்தான். அந்த பயம் நெஞ்சில் மூள, நானா இப்பொழுதுதானே நீங்கள் கொடுக்கிற தைரியத்தில் சிறுகதைகளை எழுதுகிறேன். விமர்சிக்க தெரிந்த அளவுக்கு எழுத வரவில்லையே என்றான் சுந்தர். எழுதிப்பார். நமக்கு தெரிந்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அதையே செட்டப் பண்ணி எழுது. ரவி குற்றாலத்திற்கு கிளம்புவதற்குள் 2 வாரத்திற்குரிய தொடர் அத்தியாயங்களை எழுதி கொண்டு வந்து காண்பித்தான் சுந்தர். ரவி படித்து பார்த்து திருத்தினான். சுந்தர் கதையை கூறினான். ஆங்காங்கு வெட்டியும் ஒட்டியும் சம்பவங்களை கோத்து கொடுத்தான் ரவி. குற்றாலம் வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. கையுடன் போட்டி சிறுகதைகளையும் சில நாவல்களையும் படிப்பதற்கு எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். முதல் 2 நாட்கள் அருவி ஸ்நானம், சாப்பாடு என்று ஊரை சுற்றி வந்தான். அதுவும் சீக்கிரத்தில் அலுத்துவிட்டது. சிறுகதைகளையும் நாவல்களையும் படித்து பார்த்தான். நன்றாக இருந்ததையும் தகுதி இல்லாதையும் பிரித்து வைத்தான். அதையும் கூட ஒரே லைப்பான ஆர்வத்துடன் செய்யவில்லை. ராதா திருச்சிக்கு போன அன்று இரவு ரவிக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதை நினைத்ததுமே ரவிக்கு ஆத்திரத்தில் உடம்பு ஆடியது. ஃபோன் பண்ணியது சத்யன்தான். டே ரவி, ராதா என்னுடன் சகஜமாக பழகுகிறாள் என்று என்னை வெளியே போகச் சொன்னாயே. தறிகட்டு ஸ்டூடியோ, கடைத்தெரு, பார்ட்டி என்று அலையும் ராதாவை உன்னால் தடுக்க முடிந்ததா என்று கேட்டுவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். ரவி சுட சுட பதில் சொல்ல நினைத்தான். ஆனால் சத்யன் இணைப்பை துண்டித்து விட்டான். ரவி மனம் கொதித்தான். ரவிக்கு எல்லாமே புரிந்தது. சத்யன் ஒரு அடிப்பட்ட பாம்பு. அது தன் பழியை தொடங்கிவிட்டது. நாகரிக மோகம் கொண்ட நிர்மலாவின் சித்தியை பொறியாக வைத்து வெகுளியான ராதாவை கண்ணி வைத்து பிடித்து விட்டான். ராதாவை வைத்துக்கொண்டு அவனுடைய வாழ்வை சின்னா பின்னா படுத்தி விட்டான். இதற்கு மூல காரணம் சத்யன்தான் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. புரிந்து என்ன செய்வது? இது எத்தனை பெரிய பழி தீர்ப்பு என்பது சத்யனுக்கு தெரியவில்லையே என்று நொந்து கொண்டான். குற்றாலத்திற்கு வரும் முன்னர் அவன் மாமனார்தான் ஒரு தடவை வந்து போனார். ராதாவின் திடீர் வருகையால் ஏற்பட்ட சந்தேகம்தான் என்று ரவிக்கு புரிந்தது. அவனிடம் அவருக்கு மதிப்பு உண்டு. அதனால் அவர் நேரடியாகவே பேச்சை ஆரம்பித்தார். ராதா சின்ன பெண், தெரியாத வயசு. நீங்க சொல்லி திருத்தினால் தேவலை என்று ஆரம்பித்தார்.
சின்ன குழந்தையிடம் வேண்டுமானால் அது நெருப்பு தொடாதே என்று சொல்லலாம். அடுப்பில் சமைக்கும் தகுதியை உடையவர்களிடம் சொல்பவர்களுக்கு கேவலம் அல்லவா? கேட்டுக்கொண்டால் தேவலாம். என்னை விட உங்கள் பெண்ணுக்கு மற்றவர்கள் சொல்வதுதான் ரொம்ப உயர்த்தியாக இருக்கிறது என்றான் ரவி வெறுப்புடன். எனக்கும் வயசாச்சு, டயாபிட்டிஸ் இருக்கிறது. என் பெரிய பெண் சமாச்சாரம்தான் உங்களுக்கு தெரியும். இவளும் இப்படி இருக்கிறாளே என்றுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. என்னால் ஏற்றுக்கொண்ட வேலையையும் செய்ய முடியவில்லை. அதனால் மதுரைக்கே திரும்பவும் போய்விடலாம் என்று இருக்கிறேன் என்றார் அவர். நல்ல ஐடியா என்று ஆமோதித்தான் ரவி. ராதா இங்கே பார்க்கிற வேலையில் இத்தனை நாள் லீவில் இருக்கிறாளாம். நான் மதுரைக்கு போனால் மதுரைக்கே மாற்றல் வாங்கிக் கொள்கிறேன் என்கிறாள். உங்களிடம் திரும்பும் எண்ணம் அவளுக்கு இல்லை என்பது பேச்சில் புரிகிறது. நானும் அதட்டி அன்பாய் ஏன் என்று கேட்டேன். ஏதோ கதை சொன்னாள். அதை சொல்லவே என் நா கூசுகிறது. யாரோ நிர்மலாவாம், பிரபல பாடகியாம். கொடைக்கானல்ல 2 பேரும் ஒன்னா தங்கினது. அவர் கூறியதும் ரவி துடித்து விட்டான். உங்க பெண் நன்றாக கண் காதெல்லாம் வைத்து கூறுகிறாள். நிர்மலா பிரபல பாடகி. நான் கொடைக்கானல் போயிருந்த பொழுது அவளை சந்தித்தேன். நான் அவ பாட்டை ரெவ்யூ பண்ணி எழுதியது எங்கள் சந்திப்புக்கு காரணமாக அமைந்தது. அந்த சமயம் துரதிருஷ்டவசமாக அவள் தந்தை இறந்த செய்தி கிடைத்தது. என்னை அவள் சென்னைக்கு வர உதவி செய்யும்படி கேட்டாள். நான் அந்த உதவியை செய்தேன். அந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் செய்வீர்கள் என்றான் ரவி. முகவாய்க்கட்டையை தடவிக்கொண்டார் ராதாவின் தந்தை. நள்ளிரவில் ஒரு பெண் தந்தை இறந்த செய்தியை கேட்டு அழுகிறாள். அவளுக்கு அம்மா இல்லை. சினிமா நடிகை மரகதம்தான் அவளுக்கு சித்தி. நாளை காலையில் 10 மணிக்குள் நீ வராவிட்டால் உன் தந்தையின் சடலத்தை நீ பார்க்க முடியாது என்கிறாள். அந்த சமயம் அவள் மனநிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். ரவி பேச பேச அவன் பங்கில் உள்ள நியாயம் அவருக்கு தெரிய ஆரம்பித்தது. ஒரு பெண்ணும் ஆணும் பழகும் பொழுது அதிகம் பாதிக்கப்படுவது பெண்தான். அப்படி ஒரு பாதகத்தை நான் செய்ய மாட்டேன். நான் அங்கே தங்கிய பொழுதுதான் உங்கள் பெரிய பெண் ஓடிப்போனதால் இவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று பிரேமா எழுதினாள். நான் அந்த கடிதத்தை மதித்திருந்தால், அதே சமயம் அங்கு அறிமுகமான நிர்மலாவின் மேல் என் பார்வை என் துணைவியாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் விழுந்திருந்தாலும் உங்கள் பெண்ணை நான் மறுத்துவிட சந்தர்ப்பம் அதிகம் உண்டு என்பதை நன்றாக நினைத்து பார்த்தால் நான் சொல்லும் உண்மையை புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களை நம்புகிறேன் ரவி. ராதாவுக்கு என்ன சொல்லட்டும்? சினிமா நடிகை மரகதம் நிர்மலாவின் சித்தி சொல்லித்தான் உங்கள் பெண் இவ்வளவு ஆட்டம் ஆடுகிறாள். ஒன்றை மட்டும் மறக்காமல் புரிந்து கொள்ளட்டும். அதை விளக்கி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு மனைவி என்றால் அது ராதா ஒருத்திதான். அவளுடைய வீடு எப்பொழுதும் அவளுக்காக திறந்திருக்கிறது. என்மேல் தளராத நம்பிக்கை நான் அவளுடையவன் என்று நம்பினால் என்னிடம் வரட்டும் என்று கூறிவிட்டான். இந்த எண்ணங்கள் எழுந்ததும் ரவி திருச்செந்தூர், கன்னியாகுமரி, மதுரை போய்விட்டு திருச்சி போக வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு கிளம்பினான். ராதா ஒல்லியான உயரமும் அதற்கேற்ற வாலிப்பும் கொண்ட தோற்றமுடையவள். பச்சை உள்ளி அவள் உடலை தழுவினார் போல உடுத்தி கொண்டது. கொடி ஒன்று அசைவது போல தோன்றியது. அதற்கேற்ற பச்சை நிற சோழி, பச்சை நிற பொட்டு, வளையல்கள், கண்ணாடியில் வைத்த கண்ணை அவளாலேயே திருப்ப முடியவில்லை. திருச்சிக்கு வரும்பொழுதே மேக்ஸி, குர்தாவை எல்லாம் சென்னையிலேயே வைத்து விட்டாள். அதையெல்லாம் மேல் துணியின்றி உடுத்தினால் உடனே திரும்பிப்போ என்று அம்மா அப்பா சொல்லுவார்கள் என்பதும் அவளுக்கு தெரியும். அதனால் வந்ததுமே அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாக ரவியை பற்றிய கதைகளை எல்லாம் கொட்டி அளந்தாள். அம்மாவும் அதை நம்பினாள் என்று கூறலாம். ஆனால் அப்பா வந்து எல்லாவற்றையும் கூறியதும் அம்மாவின் மனம் மாறிவிட்டது. இப்படி அலங்கரித்து கொள்ளும் மகளை எரிச்சலுடன் பார்த்தாள். அவள் இப்படி பச்சை உடையுடன் எதிர்பட்ட பொழுது சத்யன் வைத்த கண் வாங்காது பச்சை கொடிதான் நடந்து வருகிறது என்று நினைத்து பிரமித்து போனேன். அப்புறம்தான் ராதா தேவியார்தான் என்னை இப்படி பிரமிக்க வைத்திருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது என்று ஆச்சரியம் கலந்த கேலி குரலில் புகழ்ந்தானே. சிவப்பு புடவை உடுத்தி கொண்டாண்டு ரவி விழித்தானே தவிர இப்படி ஏதாவது புகழ்ந்து கூற அவனுக்கு தெரிந்ததா? நெக்லஸ் போட்டு கொண்டதற்கு எத்தனை சண்டை அவளுடன். முகத்தை தூக்கி வைத்து கொண்டானே, 3 படி வெங்கலப்பான மாதிரி. சத்யனுடன் செஸ் விளையாட்டு ராதாதான் வெற்றி பெற்றாள். எப்பவும் பெண்களுக்கு விட்டு கொடுத்து விளையாடுவதுதான் நாகரிகம். அதுவும் ராணி போன்ற ராதாவுக்கு விட்டு கொடுப்பதில் ரொம்ப பெருமை அடைகிறேன் என்ற சத்யன்
வலக்கரத்தை இடைக்கு கீழ் மடக்கி தலையை தாழ்த்தி ஒரு நாடக மரியாதை பாணியில் கூறினான். அவள் கலகலவென்று நகைத்தாள். இப்படி ஒரு சிரிப்பை காணவே எத்தனையோ தடவைகள் தோற்கலாம் போல தோன்றுகிறது என்றான் சத்யன் விடாமல். அந்த பச்சை புடவை அவளுக்கு இப்படிப்பட்ட நினைவுகளை எல்லாம் கிளப்பிவிட்டது. மனத்தை தொடும் வகையில் பேச சத்யனால் தான் முடியும். சத்யன்தான். புகழ்ச்சியால் மெல்ல பெண்களின் மனக்கதவை தட்டும் கலையை தெரிந்து கொண்டவன். அவனுடன் பேசி கொண்டிருந்தால் பொழுது போவதே தெரியாது. மறுநாள் ராதா அவள் பெற்றோர் எல்லோரும் மதுரைக்கே போகப் போகிறார்கள். அன்று அவர்கள் அவள் சித்தப்பாவின் வீட்டில் சாப்பிட்டு விட்டு வந்தார்கள். அன்றிரவு சாமான்களை எடுக்க லாரி வரும் என்று அப்பா கூறினார். சாமான்கள் கட்ட வேண்டியவர்கள் இன்னும் பாக்கி இருந்தன. வேலையான வேலை கிடைக்கும் பொழுது இப்படி சிங்காரித்து கொண்டு ராதா கிளம்புவது அம்மாவுக்கு பிடிக்கவில்லை. அம்மா, நான் மலைக்கோட்டை கோவிலுக்கு ஏறிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கிளம்பினாள். மகளின் அலட்சிய போக்கும், தோளில் நிற்காமல் நழுவும் புடவை தலைப்பும், வெட்டிய முடியில் கட்டிய ரப்பர் வளையங்களும், கையில்லாத ரவிக்கையும் அம்மாவுக்கு எரிச்சல் மண்டி கொண்டு வந்தது. எங்கேயோ போ, புருஷனுக்கு அடங்கவில்லை, எங்களுக்கும் அடங்கவில்லை, எப்படியோ போ. அதன் தலையெழுத்தை நாம் மாற்றியா எழுத முடியும்? சீதாவை எத்தனை அருமை பெருமையா வளர்த்தேன் என்றெல்லாம் அம்மா பேசினதை கேட்டுக்கொண்டு ராதா அங்கே நிற்கவில்லை. செருப்பு சப்தம் கேட்ட அம்மா ஓடி வந்தாள். இந்தாடி ராதா, போகத்தான் போகிறாய், அப்படியே பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வா. உனக்கு அந்த பகவான் தான் புத்தியை கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளை ரவி மாணி, அவனையே தூஷிக்கிற உன்னை பகவான் தான் திருத்தணும் என்று அவள் புலம்புவதை கேட்காமல் அவள் வெளியே போனாள். கீழே மாணிக்க விநாயகர் சந்நிதி கலையில் அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டு மேலே ஏறினாள். மலையை சுற்றி ஓடிய 4 தெருக்களும் மஞ்சள் வெயிலில் குளித்து கொண்டிருந்தன. யானையை சுற்றி ஆண்களும் பெண்களுமாக குழந்தைகளுடன் மொட்டை தலையுடன் நின்று கொண்டிருந்தார்கள். கையில் அர்ச்சனை தட்டுடன் நிதானமாக அவள் படிகளில் ஏறினாள். மனத்தில் ஏதேதோ எண்ண குவியல்கள். தான் புது மாதிரி போட்டுக்கொண்டிருக்கும் இந்த கொண்டையை சத்யன் பார்த்தால் என்ன சொல்லுவார்? குருவி தலையில் கூட்டை கட்டிவிட்டதோ என்பாரோ? கதைகளில் எழுதும் அளவுக்கு ரவிக்கு ஏன் மனத்தை குளிர வைக்கும் அளவுக்கு பேச தெரியவில்லை? சத்யன் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? டெல்லியை விட்டு வந்துவிடப் போவதாக கூறினாரே. மரகதம்மா ஏன் பதிலே போடவில்லை? அவள் தயாரித்த படத்தை பாராட்டி ராதா எத்தனை கடிதங்களை போட்டுவிட்டாள். ஒன்றுக்கு கூடவா பதில் எழுத நேரமில்லை? அவள் தயாரித்த படம் ஓஹோ என்று ஓடுகிறதே. ஒருவேளை ரவியின் கதையை எடுக்க முடியாமல் போன வருத்தம் அவளிடம் மனஸ்தாபத்தை கிளறி விட்டிருக்குமா? அதற்கு கொடுத்த செக்கை அவள் திருப்பி தர முயன்ற பொழுது கூட, சி பைத்தியம், இது சினிமா உலகிலே ஒரு நொடிக்கு கூட காணாது, சும்மா கிட என்று தடுத்தாளே. சிந்தனை அலைகளை ஏடுகள் புரட்டி புரட்டி போட்டன. உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போகும் வழி, எதிரே வருபவர்களுக்கு வழிவிட்டு ஏறி வந்த களைப்பு தீர அருகே இருந்த படியில் தட்டை வைத்துவிட்டு முகத்தை கைக்குட்டையால் ஒற்றி கொண்டாள். எதிரே வெள்ளை டபுள் நிட்டட் பேண்ட், முழங்கை வரை மடித்து விடப்பட்ட வெள்ளை ஷர்ட், பட்டை பெல்ட், வலது நெற்றியில் விழும் சுருள் முடிக்கற்றை. ஹாய் சத்யன் என்று மகிழ்ச்சி தாங்காது கூவினாள் அவள். அவளால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை. ஒயிலாக தலையை நிமிர்த்தினாள் அவள். ஓ ராதாவா? அவனுடைய கண்களில் அவள் எதிர்பார்த்த அளவுக்கு மகிழ்ச்சியோ ஆனந்தமோ தெரியவில்லை. அவளுக்கு அது ஏமாற்றமாகத்தான் இருந்தது. எதிர்பாராமல் ஏற்பட்ட சந்திப்பால் இருக்குமோ? ஒரே தாண்டலில் 4 படிகளை துள்ளி ஏறியவள் அவன் அருகில் வந்து நின்றாள். பச்சை கொடி ஒன்று நடந்து வருகிறது என்று அவன் கூறவில்லை. குருவி தலையில் கூடு கட்டி கொடி வந்திருக்கிறதோ என்று புகழவில்லை. ஹவ் ஆர் யூ சத்யன்? எப்படி இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள் என்று விடாமல் அவள் கேட்டாள். எங்கெங்கு பெண்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இருப்பான் இந்த சத்யன் என்று மொழிந்தான் அலட்சியமாக. அவன் மேல் அவள் கொண்ட எண்ணங்களை அவளால் அகற்ற முடியவில்லை. அதை கேட்கவில்லை. டெல்லியில் இருந்து வந்துவிட்டீர்களா என்றுதான் கேட்டேன் என்றாள் அவள். நான் திரும்ப டெல்லிக்கு போகவே இல்லை. ஏன் என்னை பார்க்கவே வரவில்லை என்று சினுங்கினாள் அவள். அவன் முகத்தை திருப்பி ஒரு மாதிரியாக பார்த்தான். வருகிறீர்களா? சினிமாவுக்கு போகலாம். அவன் ஏளனமாக சிரித்தான். அந்த சிரிப்பும் பார்வையும் ராதாவுக்கு புரிந்தது. சத்யன், நான் ரவியை விட்டுவிட்டு வந்து என் பெற்றோர்களுடன் தங்கியிருக்கிறேன்.
என்றாள் வேகமாக. எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? பெண்ணான அவளுக்கு ஒன்றை புரிந்து கொள்ளும் வெளி அனுபவம் இல்லை. அவளை போன்ற கல்யாணமானவர்கள் கௌரவமாக கணவனுடன் இருக்கும் பொழுதுதான் இத்தகையவர்கள் நட்பு பாராட்டி வருவார்கள். தவறிப்போய் தப்பு நேர்ந்தாலும் கணவன் என்ற வேலி கல்லு போல காக்குமே. சத்யன் போன்ற அனுபவசாலிகள் எந்த விதமான பொசிஷனும் இன்றி வரும் அவளுடைய நட்பை தங்களுக்கு சுமையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். என்ன சத்யன், இங்கேயே நின்னுட்ட? பழகிய குரலை கேட்ட ராதா முகத்தில் மகிழ்ச்சி பரவ நிமிர்ந்தாள். மரகதம்மாள் மரத்தடி கடையில் ஏதோ பழங்களை வாங்கி கொண்டு பின்னால் வந்தவள் அங்கே நின்று அவர்களை கண்டு திகைத்தாள். என்ன மரகதம்மா, நான் போட்ட கடிதங்களை நீங்க பார்க்கவில்லையா? எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு கடிதம் கூடவா போட முடியல என்று மனத்தாங்கலாக பேசியபடி அவள் கரத்தை பற்றி கொண்டாள் ராதா. அவர்கள் இருவரையும் சேர்த்து பார்த்த ஆனந்தத்தை அவளால் அடக்கவே முடியவில்லை. யாரோ மூன்றாம் மனுஷியை பார்ப்பது போல பார்த்தாள். மரகதம் ராதாவை, எனக்கு எங்க கண்ட கடிதங்களுக்கு பதில் போட நேரம் இருக்குது என்று மெல்ல முணுமுணுத்தாள். இது ராதாவுக்கு இரண்டாவது அதிர்ச்சி. அவளை ராசாத்தி கண்ணு செல்லம் என்று கட்டி அணைத்து முத்தமிட்டு பிரிவை பறைசாற்றவோ கன்னத்தை வழித்து நெற்றியில் வைத்து சொடக்கிட்டு திருஷ்டி கழிக்கவோ செய்யவில்லை. முகத்தில் அறிமுகத்தில் நெகிழ்ச்சி கூட இல்லை. வா போகலாம் என்று சத்யனை அழைத்தாள் மரகதம். இவளுடன் இவன் எங்கே வந்தான் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லையே. சத்யன், நான் கேட்டேனே, 3 பேருமாகவே போகலாமா? உங்களுடன் ஜாலியாக பொழுதை போக்கி எத்தனை காலம் ஆகிறது. ப்ளீஸ் சத்யன், வரமாட்டீர்களா? மரகதத்தை விட்டு சத்யனிடம் வந்து கெஞ்சினாள் ராதா. மரகதத்திடமிருந்து சத்யனை பிரித்து தான் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம்தான் பெரிதாக இருந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.